ஸோ ஹலோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ வந்து Yamaha MT-15 மைலேஜ் செக் பண்ண போகிறேன். எந்த பைக்குக்கு தான் மைலேஜ் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படி தான் செக் பண்ண போகிறேன். என்ன சொன்னால் ஃபுல்லாக பெட்ரோல் எடுத்துகிட்டு செக் பண்ணணும்னு சொன்னால் இன்ஜெக்டர் மாடல் பைக். அப்போ அதால் வந்து இன்ஜெக்டருக்கு வந்து பிரச்சனை வரும். அதால் என்ன செய்கிறோம், ஃபுல்லாக வந்து டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பிறகு பெட்ரோல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம் அவ்வளோ மைலேஜ் தருதுண்டு காய்ஸ். ஓகே காய்ஸ், பெட்ரோல் அடிக்க வந்து நிற்கிறோம். எவ்வளோக்கு அடிக்கலாம் வந்து சரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நிற்குது. இதோடைய போட்டுட்டு ட்ரிப் வந்து 0 ட்ரிப் 2 வந்து 0 பண்ணி விடுவாங்க. ஓகே, காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு வெளுக்கிட்டாச்சு. மேலே அந்த இதோட ரொம்ப அடித்த நாங்கள் இப்போ திருநெல்வேலி சந்தியை கழிஞ்சு திருநெல்வேலி சந்தியால் வந்து அப்படியே நேராக ஏனையன் ரோட்டுக்கு தான் போக போகிறோம். ஏனையன் ரோட்டில் தான் ஓட போகிறோம். முதல்ல வந்து நேர் ஓட்டத்தை வந்து ஓடி பார்ப்போம் என்ன மாதிரி பெட்ரோல் பாவிக்கலண்டு. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் சிட்டி ரைடு அப்படி என்ன போய் பார்ப்போம் காய்ஸ். ரேஞ்ச் வந்து ஸ்பீட் ரேஞ்ச் வந்து அப்படி 70 கீழே தான் ஓடுவேன். 6000 RPM தாண்டாமல் ஓடிக்கொண்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் சொல்கிறது MT Yamaha வந்து MT R15 எல்லாமே சில பேர் சொல்லியிருக்காங்க 50க்கு மேலே பாவிக்கலன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு தெரியல, நான் இது வரைக்குமே செக் பண்ணி பார்க்கல. ஆனால் மீட்டரில் வந்து அவரேஜாக காட்டுது 2.4 லிட்டர் வந்து 100 கிலோமீட்டருக்கு பாவிக்குதுன்னு சொல்லி மீட்டரில் காட்டுது. அந்த அவரேஜாக காட்டும். அதை வச்சு எதையும் முடிவெடுக்கலாம். அப்போ அதால் நான் ஓடி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்துலேயோ இலங்கையிலையோ வந்து MT-15க்கு வந்து ஃபியூல் எவ்வளோ பாவிக்குன்னு சொல்லி பார்த்து யாருமே வீடியோ போடல நினைக்கிறேன். நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்ப்போம், பார்த்து போ. அப்படியும் இன்றைக்கு 100 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி தான் பிளான் போட்டு நான் இங்கேருந்து இனி 100 கிலோமீட்டர்ண்டாக்கா ஏக்கச்சி வரைக்கும் போகணும். ஏக்கச்சி வரைக்கும் போயிருக்க 50 கிலோமீட்டர் வருது. அப்போ போயிட்டு நாங்கள் திருப்பி வாரக்க வந்து 100 கிலோமீட்டர் ஃபினிஷ் ஆகும். அப்போ அதால் இப்போ நான் வந்து பெட்ரோல் செட்டில் வந்து 0 பண்ணான், ட்ரிப் 2 வந்து 0 பண்ணான். இப்போ இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் ஓடிட்டான். நான் ரெக்கார்டிங் வந்து நான் மைக் கொண்டு இதில் கொழுவி தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்ஷன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணல, காற்றுக்கு வந்து சரியாக இறைச்சலாக இருக்கும். மைக் கொண்டில் அப்படியே வயர்லெஸ் மைக் தான். ரிசீவர் வந்து இந்த ஃபோனில் அடிச்சிருக்கு. ஃபோனில் தான் ரெக்கார்டர். வீடியோ ஆக்ஷன் கேமராவில் தனியாக ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ வந்து தனியாக இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இதை எடிட் பண்ணுறது தான் பெரிய ஒரு வேலை. எடிட் பண்ணிக்க 2 ஜாயின் பண்ணி மாற்றிக்கிட்டு போடுறது காய்ஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே போய் நேராக செம்மணி ரோட்டுக்கு வரும். செம்மணி ரோட்டால் அப்படியே ஏனையன் ரோட்டு வரி ஏனையன் ரோட்டால் தான் போக போகிறோம். நேராக போகிறது பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. 70 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடுவேன். மேக்சிமம் டிரைவ் பண்ணுறேன் அப்படி வர்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ மீட்டரை பார்க்காம ஓடுவேன். எப்படியும் 70க்குள்ளே தான் ஓடுவேன். 6000 RPM வந்து தாண்டாமல் ஓடினா ஓகேயா இருக்கும். RPM ஒன்றும் பட்டாமல் 6000 RPM வச்சு தான் ஓட போவேன். இப்போ வரைக்குமே 3.5 கிலோமீட்டர் வந்துட்டு தலைமைசிலா சந்தியிலிருந்து இந்த செம்மணி ரோட்டுக்கு வரும் 3.5 கிலோமீட்டர் வந்துட்டு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாவக்குழி சந்தி தாண்டி போய்கொண்டு நிற்கிறோம். அந்த பரமேஸ்வரா சந்தி அந்த பெட்ரோல் செட்லேருந்து நாவக்குழி சந்திக்கு 5 கிலோமீட்டரும் அப்படி வருது. இப்போ நாவக்குழி சந்தி தாண்டி அடுத்தது வந்து கைதடி தாண்டி அங்கால போக நுணாவில் பிறகு நுணாவிலுக்கு அங்கால சாவச்சேரி அப்படியே போவோம். நாங்கள் அப்படியே 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்து இந்த ஃபினிஷ் பண்ணுறோம். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் ஓடுறோம். ஓடிட்டு 50 கிலோமீட்டர் வந்த உடனே திரும்பி அப்படியே நாங்கள் அடித்த பெட்ரோல் செட்டுக்கே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு பிரித்து பார்ப்போம் எவ்வளோ பாவிக்குது. MT வந்து எவ்வளோ பாவிக்குதுன்னு பார்ப்போமே. நான் வந்து 6000 RPM தாண்டாமல் வரும். இப்போ நார்மலாக என்னன்னு சொல்கிறேன், நார்மலாக இப்போ ஒரு ஆள் எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான் ஓடுறேன் நான்.
60 70 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓடுவேன். சில நேரத்துல 70 விட கூடயும் போவினோம். அப்ப அதால நானும் சில ஓடுவேன். நான் வந்து அதை கவனிக்கணும்னு தெரியல. பாப்போம் என்ன மாதிரி போறேன்ட்டு. போயிட்டு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அதுல எவ்வளவு முடியுது எல்லாத்தையும் பாக்குறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாப்போம். டைம் இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்எஸ் எடுத்து ஓடி பாப்போம். நாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு ஓடி பாக்குற பிரச்சனையில இப்ப பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் கியூஆர் கோட்டால வந்தபடியாக 5 லிட்டர் தானே ஒரு பைக்குக்கு வந்து 1 கிலோமீட்டர் 5 லிட்டர் தான் தருவாங்களா. அப்படித்தான் போட்டிருந்தது வந்து. அதாலதான் பிரச்சனை. நான் வந்து நேற்று நைட் வந்து டவுனுக்குள்ள போய்க்குள்ள கொஞ்சம் லைன் இருந்த ஒரு 5-6 பைக் நின்றுச்சு. அப்ப போயிட்டு பார்த்துட்டு அடிச்சேன். ஃபுல் டேங்க்ல 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஏதோ அடிச்சேன். அடிக்க கொஞ்சம் மேல வந்துட்டு இப்ப கொண்டு விடி. இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கொண்டு அதில் அடிக்க 350 ரூபாய்க்கு தான் அடிக்கக்கூடிய மாதிரி கிடந்தது. 350 ரூபாய்க்கு அடிச்சாலும் அந்த மேல் அந்த இது வரைக்கும் வந்துட்டு மோடிக்கு கொஞ்சம் கீழே. அதே கணக்குக்கு இப்ப நாங்க போயிட்டு திருப்பி அடிச்சோம்னு சொன்னா சரியா வரும். 1 கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கொஞ்சம் கூடும் இல்லையா குறைந்தான். சரியா வந்து செக் பண்ணல. அது சரியா செக் பண்ணணும்னா ஃபுல்லா பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு 1 லிட்டர் பெட்ரோல் விட்டு ஓடி பார்த்தா தான் சரியா பார்க்கலாம். நான் அப்படி ஓடுற வந்துங்கிற பைக்குக்கு வந்து கூடாது. அதாவதுதான் நான் இப்படி இந்த மெத்தட் வந்து டிரைவ் பண்றேன். இப்போ வந்து கைதடி பாலம் கழிஞ்சு போறோம். இப்போ வந்து 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். கைதடி பாலம் தாண்டி வரைக்கும் 12 கிலோமீட்டர் ஓடிட்டோம். போயிட்டு இப்படியே இடையே கிடைக்க நான் வீடியோ ஆன் பண்ணி இடையே சொல்றேன் எத்தனை கிலோமீட்டர். நேர எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கு. போனும் வந்து நல்லா ஸ்டோரேஜ் கூட்டிட்டு மற்ற ஆக்ஷன் கேமராலையும் ரெக்கார்ட் பண்றது ஒரு கொஞ்ச நேரம் வீடியோவே எம்பி கணக்கு சரியான ஒரு 10 நிமிஷம் அப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா அப்படி ஒரு 400 500 600 எம்பி கிட்ட வந்துடும். அதால எனக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கு. அப்புறம் எடிட் பண்ண போயிருக்க இந்த போனுக்கு இதை மாத்தி இந்த வீடியோ எல்லாத்தையும் மாத்தி அது ஆடியோவும் இருக்கு எல்லாத்தையும் போட்டு எடிட் பண்ணிக்க ஸ்டோரேஜ் 10 எடிட் பண்றது சரியான கஷ்டமா இருக்கு. அதால நான் சின்ன சின்ன கிளிப் தான் எடுத்து போடுறேன் காய்ஸ். இப்ப அப்படி ஏதோ கட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி அங்கால போய் கண்டினியூ பண்றேன் காய்ஸ். இப்ப 13 கிலோமீட்டர் ஓடி இப்ப வந்து மீசாலையில நிக்கிறேன். 23 வருஷம் 2 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் இது வரைக்கும். 23 வருஷம் 3 கிலோமீட்டர் ஆச்சு. இப்ப நொய்ஸ் அப்படி வருதுன்னு பாக்கணும் இருக்கா. அந்தளவா நொய்ஸ் தெரியல. பாப்போம் என்ன நடக்கும். நொய்ஸ் கேன்சலேஷன் போடல. கடைசியில வாய்ஸ் ஓடுறாங்க கொடுக்க வேண்டியது தெரியல. இப்ப மீசால தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். 6வது கேர்ல 56 57 அந்த ஸ்பீட்ல போய்கொண்டிருக்கிறேன். 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னொரு 20 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே திரும்பி போய் அப்படியே கொண்டு போய் எங்க அடிச்ச பெட்ரோல் சைட்லயே கொண்டு அடிக்கிறோம். என்னத்த கதைக்கிறேன்னு தெரியல. சும்மா அப்படி ஒன் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் பழக தானே கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்க சரி பாக்குறோம் சரி போயிட்டா நான் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்து சொல்லி கொண்டு வரலாம். பாக்குறதும் ஒரு 100 பேர் தான் பாக்குறாங்க. அதுல 60 பேர் எனக்கு தெரிஞ்சாக்கள் ரிலேட்டிவ்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ். 60 முக்காவாசி பேருமே அவங்களான் தெரிஞ்சு இந்த வீடியோல பார்ப்போம். சில வந்து முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து என்ன எந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரிலேட்டிவ்ஸை தவிர வேற ஆக்களும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க காய்ஸ். நான் அப்படியே கண்டினியூவா வீடியோ ஓடுவேன். ஒரு வீக்குக்கும் ஒரு வீடியோ வரும் கன்ஃபார்மா வரும். எங்க சரி ஞாயிற்றுக்கிழமை எங்க போனாலுமே நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நல்ல ஒரு ரோட். எனக்கு இந்த ரோட் பிடிக்கும். என்ன இந்தியாவில கரையில வந்து பெரிய மரங்கள் நிற்குது. அப்படியே ரோட் அரவாசிக்கு வந்து அந்த மரத்தின் கிளிகள் அதுகள் வந்துடும். ரெக்கார்ட் ஆயிக்கொண்டா இருக்குது. சார்ஜ் ஆஃப் ஆயில என்ன ஒரு புள்ளி வந்துட்டு யோசிச்சு ஒண்ணுன்னா நான் ஆஃப் ஆயில எனக்கு என்ன வேணும். மைக் விழுந்துச்சுன்னா படம் போயிடும். படம் முடிச்சு மைக் இடைக்க தொட்டு பார்க்க வேண்டிய ஆகடாக்கு. நான் இந்த ஹெல்மெட்ல வந்து ஆக்ஷன் கேமரா ஹோல்டர் வந்து கொழுவி வச்சுக்கேன். அப்ப அந்த ஒரு வயர் துண்டுல தான் இந்த மைக்கை வந்து அதுல கிளிப் பண்ணிருக்கேன். கிளிப் பண்ணிட்டு அந்த ஹெல்மெட் கீழே ஒரு சின்ன துண்டு வரும். அந்த துண்டுக்குள்ள நைஸா உருக்கி வச்சிருக்கேன். அதால இடைக்க கையை வச்சு பார்க்க வேண்டிய ஆகடாக்கு. விழுந்துச்சுண்டா நான் ஒன்று எங்க தேடி எடுக்கிறேன்.
இவ்வளவு தூரம் வந்துட்டு அதை போய் எங்க நான் போய் தேடி எடுக்கிறது. அதால இடையே தொட்டு பார்க்க வேண்டியா கிடக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தொடர்ந்து இப்படி 50 கிலோமீட்டர் ஓடுறோம்னு நினைக்கிறேன். 50 என்ன இப்ப போயிட்டு திருப்பி போய்க்க 100 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் டைம். பைக் எடுத்ததுக்கு நான் விடாம அப்படியே கண்டினியூவா ஓடுறேன்னு சொன்னா 100 கிலோமீட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சும்மா ஓடுறானே இப்படியே வம்பலா. அம்மா நாரியா ஆகுது. மெட்ட பைக்கிலோட இது ஓகே. என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கலாம். சரியா? அப்ப அதால வந்து மெட்ட பைக்கில் வந்து சிலது இப்படி படுத்தில் இருக்கணும், சிலது முன்னுக்கு கேண்டில் இருக்கும். ஆர்சி அளவுகள் எல்லாம் எனக்கு R15 RC எல்லாமே செட் ஆகாது. என்னன்னா இந்த வெயிட்டுக்கு வெயிட்ட வந்து ஃபுல்லாவே கேண்டில்ல இந்த கையில தான் பொறுக்கும். இது புதுக்காட்டுக்குள்ள போறோம். இப்ப புதுக்காட்டுக்கு வந்துட்டோம். இந்த வெயிட்ட வந்து ஃபுல்லாவே இந்த கையில தான் வெயிட் அப்படியே பொறுத்து வந்து கேண்டில்ல ஊண்டி கொண்டு ஓடுறது. அப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர் ஒன்ன உடனே எனக்கு கை இந்த மணிக்கட்டுக்குள்ள வந்து சரியா வலிக்க வலுக்கிட்டோம். எனக்கு பெருசா அது வந்து எனக்கு செட் ஆகாது. ஆனா MD பைக் நல்லாவே பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்டா எடுக்க நெச்சதுக்காக NS தான் எடுக்கன்னு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் MD எடுப்போம். MD நல்லது தானே, ஜமுகா இன்ஜின் ரெண்டுட்டு தான் எடுத்தேன் நான். பிடிச்சிருக்கு. பைக் வந்து அப்படி ஸ்மூத்தா இருக்கு. என்னன்னு சொல்ற, வடிவும் இருக்குது, மைலேஜும் கொடுக்குன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்மூத் சவுண்ட் வந்து அந்த வீப் இல்ல. அப்ப அதால வந்து நல்ல ஒரு இதா இருக்கு. என் ட்ரீம் பைக் என்னன்னு சொன்னீங்கன்னா ஹோண்டா ஹோனட் 250 தான் என்னோட ட்ரீம் பைக். இது எடுக்க முதல்ல NS எல்லாம் நான் யோசிக்கிறது முதலே அந்த பைக் தான் எடுக்கேன்னு நினைச்சேன். அது கேட்டு நான் விசாரிச்சேன்னா அது பாத்தீங்கன்னா 20 லட்சம் 22 லட்சம் சொன்னாங்க. அந்த ரேஞ்சுக்கு எடுத்து வச்சு ஓரளவுக்கு இல்ல. அதால ஃபர்ஸ்டா இது எடுத்துனாங்க. நான் அப்படியே என்ன யூடியூப் சேனல் அப்படியே வளர்ந்து போச்சுன்னு சொன்னா என்னை அப்படியே அப்டேட் பண்ணி கொண்டு வருவேன். பைக்கும் எடுப்பேன் சொல்லுவேன். எடுப்பேன் அப்படியாச்சும் எடுத்து எதிடுவேன். ட்ரீம் பைக் வந்து ஹோண்டா ஹோனட் 250 காய்ஸ். அந்த சத்தம் எனக்கு தெரியுமா, அது வந்து சூப்பர் பைக்கிட்ட சத்தம் தான். பெரிய பைக்கோட சத்தம் தான் இருப்பேன். நார்மல் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராஸ்லயே வந்து நாங்க ஃபுல்லா எக்ஸிலேட்டரை ரேஸ் பண்ணிக்க வந்து நல்ல சத்தம் வரும். ஒன்று போகும். அதுக்கு எக்ஸ்ட்ராஸ் மாத்தினோன்னு சொன்னா எக்ரோ பைப்போ ஏதோ சைலன்சர் போய் எக்ஸ்ட்ராவா கொழுவினோன்னு வச்சா பொட்டி தான் சவுண்ட் வந்து அப்படித்தான் பொட்டியா இருக்கு சவுண்ட். இப்ப நான் ஊருக்குள்ள போனா நான் போனேன் அப்படியே தனியா தெரியணும் காய்ஸ். அதுதான் என்னோட ஆசை. நான் வச்சிருக்கிற பைக் வந்து வேற யாருமே வச்சிருக்க கூடாது இந்த ஊர்ல. அதான் என்னோட ட்ரீம். எப்படி சரி எடுப்பேன், எடுக்கிறோம், எடுத்தே ஆகுறோம் காய்ஸ். என்னோட இந்த யூடியூப் ஜேர்னி வந்து நல்லபடியா போயிட்டேன்டா, போய்கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா நான் எப்படி சரி நான் கொனட் எடுப்பேன். நல்ல பேட்டரி காய்ஸ். எதுண்டா ஓஃப் ஆகவே இல்லை பாத்தீங்களா? ஒரு புள்ளிதான் இருக்குன்னு சொன்னா அங்கே சொன்னா நான் சிலது வந்து ஓஃப் ஆயிரும். எக்ஸ்ட்ராவா தான் அந்த பேட்டரி தான். இது ஒரிஜினல் பேட்டரி இல்லை, இந்த எக்ஸன் கேமராண்ட எக்ஸ்ட்ராவா தான் அந்த பேட்டரி. இது வரைக்குமே ஆஃப் ஆகல, இது வரைக்குமே ரெக்கார்ட் ஆகிக்கணும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 47 கிலோமீட்டர், சரியா 47 கிலோமீட்டர் ஓடிட்டான். 63 ஸ்பீட். 70 நான் இந்த இப்ப பைக் எடுத்ததுக்கு வந்து 70 நான் போகவே இல்லை. நம்மள அப்படி கைத்து கொண்டு போயிருக்க அப்படி ஓட மேம்பதில்லை. சில நேரம் ஓட வரும் அப்படித்தான். முறுக்கு மச்சான்ன்றவாங்க, முறுக்குறான்னு. இதுல இருந்து ரீச் ஆகும் வந்து 5 கிலோமீட்டர். சரியா உங்களுக்கு என்ன ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது 50 ரீச் பண்றதுக்கு. 62 அந்த ஸ்பீட்லயே போகும். போயிட்டு சரியா 50லயே திரும்பினா தான் நாங்க அங்க நேர போய் அடிக்க சரியா இருக்கும். 1-2 அப்படி அந்த கிலோமீட்டர் வந்து கூடலாம் குறையலாம். சில இல்லை நாங்க இப்ப மைலேஜ் பார்க்கையும் 1 கிலோமீட்டர் கூடலாம் இல்லைன்னா குறையலாம். அதெல்லாம் பார்த்து நிக்கல, அது பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா சரியா 50 கிலோமீட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். மீட்டர்ல தெரியுறது இல்லை, நான் போன்லயும் இருக்கா வீடியோ எடுக்கிறேன். சரியா இப்ப பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ல நிக்கிறோம். 50 கிலோமீட்டர் வந்து இப்ப ரீச்சா அந்த அதான் இயக்கத்தி அப்படி அந்த பெண்டு. சரியா
பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். 50 கிலோமீட்டர் வந்துட்டு சரியா 50 கிலோமீட்டர்ல வந்து நாங்கள் நிப்பாட்டி இப்படி திரும்பி நிற்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கு வேலை செஞ்சது, ஆனால் ஆக்ஷன் கேமரா வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிட்டு. சரி, அப்போ நீ திரும்பி நேராக நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதை அவரத்துக்கு போக சரியா 100 கிலோமீட்டர் வந்துடும். இதுதான் அந்த இயக்கச்சி. இதால் எங்கால் திரும்பினோன்னு சொன்னால் இயக்கச்சி வரும். இந்த பெல்லுக்கு அங்கால போய் தான் சரியா 50 கிலோமீட்டர் வந்தது. அப்போ இப்போ அப்படியே வெளுக்கிட்டு ரிட்டர்ன் போய் வெளுக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போகிறோம். 50-100 கிலோமீட்டர் வந்துடும். போயிட்டு எவ்வளோக்கு பெட்ரோல் அடிபடுதுன்னு பார்ப்போம். பார்த்தா தான் தெரியும் எவ்வளோக்கு பெட்ரோல் அடிக்கிறோம்னு. பார்த்தா MT-15 எவ்வளவு மைலேஜ் தருதுன்னு இன்றைக்கு பார்க்குறோம். MT வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். எனக்கு நான் அப்படியே கண்டினியூவா வீடியோ போடுவோம். அடுத்த வந்து NS பார்ப்போம். NS அடுத்த R15 அதேளுக்கு இந்த வீடியோக்கு தர சப்போர்ட்டை வச்சுதான் நான் அடுத்த வீடியோ மைலேஜ் செக் பண்றதா இல்ல சும்மா அப்படியே எங்கேயாவது போறத வீடியோ எடுத்து போடுறதான்னு யோசிப்பேன். சரியா இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தியில் 99.5 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கோம் இது வரைக்கும். இன்னொரு 500 மீட்டர் போனோம்னு சொன்னால் செட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். 500 இல்லை 600 ஏன்னு சொன்னால் 100 மீட்டர் வந்து கூட வரும்னு சொன்னான் தானே. இப்போ அதால் அப்படி தான் வரும். 99.6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக தான் வருது. நான் தான் அதில் சின்ன கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து எடுத்தது போன ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நான் இந்த ஞாயிறு போடுவேன். இந்த ஞாயிறுக்கு முதல் கிழமை தான் போட்டேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் QR சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறேன்னு நியூஸில் போட்டிருந்தாங்க. நான் விடிய போய் அடிக்க வந்து QR சிஸ்டம் வரையில. அப்புறம் நான் திருப்பி கொண்டு வந்து பின்னேரம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு வந்து போய் அடிக்கிறப்ப கியூஆருக்கு தான் அடிப்பேன்ட்டு சொன்னவங்க. அப்போ நான் வந்து எந்த புது பைக் QR வந்து நான் க்ரியேட் பண்ணல. சரி என்று அதில் க்ரியேட் பண்ணுவோம்னு பார்க்குறப்ப க்ரியேட் பண்ணப்பட மாட்டேன்டுது. சர்வர் வந்து சரியாக எல்லாருமே க்ரியேட் பண்ணிக்க வந்து வேலை செய்யாது. அப்போ அதில் நின்று என்ன செய்கிறேன்னு யோசிச்சோன்னு நான் க்ரியேட் பண்ண வேலையில் அப்புறம் சரி வந்துட்டு விட்டுட்டு வெளுக்கிடுவோம்னு போகத்தான் ஒரு ஆண்டி கேட்டவா க்ரியேட் பண்ணிட்டீங்களாண்டி இல்லையேன்டன். அப்போ அவட்ட 2 QR இருந்தது. அப்போ அவள் ஒரு QR தந்து இதில் அடிங்க பிரச்சனை இல்லையேன்ட்டு சொன்னவா. அப்போ நான் சரி வந்துட்டு அந்த QR வேண்டி தான் அடித்தேன். நான் அடித்தப்போ வந்து 1.7 தான் பிடிச்சது பெட்ரோல். நாங்கள் ஓடின வந்து 1.3 கிலோமீட்டர் 100.3 ஓடி இருக்கோம். அப்போ ஒரு 100.3 வந்து 1.7 பிரிக்கிறப்ப 59 கிலோமீட்டர் வந்து வந்தது. இப்போ 59 கிலோமீட்டர் பாவிக்குது லாங் ஓட்டத்துக்கு MT-15. ஃபைனலி வந்து MT-15 வந்து எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு வந்து பார்த்தாச்சு. 59 கிலோமீட்டர். சரி, இப்போ நார்மலாக சொல்ல போனால் 60 கிலோமீட்டர் வந்து வடிவாக பாவிக்குது MT-15 லாங் ஓட்டத்துக்கு, சிட்டி ஓட்டத்துக்கு இல்லை. இப்போ டிராஃபிக்கில் வந்து ஓடுறதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது நான் அப்படியே நேர் ஓட்டத்துக்கு தான் ஓடினான். நேர் ஓட்டத்துக்கு வந்து சரியாக 60 கிலோமீட்டர் வந்து பாவிக்குது MT-15. நல்லாவே மைலேஜ் தருது. மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இவ்வளோதான் வீடியோ.